வணக்கம். ஓம் நம சிவாய. இன்னைக்கான பதிவு ஜென்ம அஷ்டம சனியும் அதற்கான வழிபாடுகளும். ஜென்மசனி அஷ்டமசனி காலங்கள்ல ஒருவருக்கு கடுமையான மனம் உடல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான தாக்கத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுனால ஜென்மசனி அஷ்டம சனி நடக்கும் எல்லோரும், ஏழரை சனி நடக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், கண்டசனி நடக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், எல்லாரும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மன அமைதியும், அந்த கடுமையான காலகட்டத்தை கடந்து வரக்கூடிய மன தெளிவையும், மன உறுதியையும், நம்பிக்கையையும் ஊட்டக்கூடிய ஒரு நல்ல சிறந்த சில வழிபாடுகளை நாம் இப்ப பார்ப்போம். அதுலயும் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய 3 வழிபாடுகளை நம்ம பார்க்கலாம். சனி பகவான் 100% ஒரு பாவர். அவர் இருக்கும் இடத்தையும் தன் பார்க்கும் இடத்தை கடுமையாகவும் பாதிக்கும் தன்மையுடையவர். ஸோ அதனால ஜென்மசனி நடக்கக்கூடியவர்களுக்கும் அஷ்டமசனி நடக்கக்கூடியவர்களுக்கும் தொழில் ரீதியா, வருமான ரீதியா, குடும்ப வாழ்க்கை ரீதியா, பொருளாதார ரீதியா, வேலை உத்தியோக ரீதியா மன வருத்தத்தையும், உளைச்சலையும், கவலையையும் தருவார். அப்படிங்கிறதுனால ஸோ ஜென்மசனி அஷ்டமசனி நடக்கும் காலகட்டங்கள்ல ஜென்மசனி அஷ்டமசனி நடப்பவர்கள் இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யும் பொழுது நிலையான நிம்மதியை பெரும் அமைப்பா தினந்தோறும் இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு அஷ்டமசனி ஜென்மசனி நடக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தான். ஸோ ஆஞ்சநேயரை வாரம் ஒரு முறை, முடியாதவங்க மாசம் ஒரு தடவையாவது இந்த அஷ்டமசனி ஜென்மசனி நடக்கிறவங்க வழிபாடு செய்து வரும் பொழுது நிச்சயமான மன அமைதியையும் மன உறுதியையும் அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடா ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கும். பிள்ளையார் வழிபாடு செய்வது அஷ்டமசனி நடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த வழிபாடா இருக்கும். உங்களால முடிஞ்சா தினமும் கும்பிடுறது மிக சிறப்பு. தினமும் முடியலையா, வீக்லி ஒன்ஸ் உங்களால முடிஞ்சது பெருமாள் வழிபாடோ, ஆஞ்சநேயர் வழிபாடோ, இல்ல பிள்ளையார் வழிபாடோ சிறந்தது. அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்பவும் சிறந்ததா இருக்கும். ஸோ முடியாதவங்க மாதம் ஒரு முறையாவது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் நல்ல மன ஆறுதலுக்கு ஒரு தேறுதலான விஷயம்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சிறந்த வழிபாடா ஐயப்ப சுவாமி வழிபாடு மிக சிறந்த பலனை அளிக்கக்கூடியதா இருக்கும். ஜென்மசனி அஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் ஐயப்பனை வணங்கும் பொழுதும், இல்ல மாலை போட்டு ஐயப்ப சாமி கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க. அதுவும் சிறந்த ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.